ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், உட்காந்து ஏதாச்சும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்ருக்கோம். பட் ஏஐ வச்சு உங்கள் லெசன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக மாற்றினா, நான் சொல்கிறது வந்து ஏதோ இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் டைனோசர்ஸ் கிடையாது. லிட்ரலி அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்தாலே உங்கள் லெசனில் இருக்க எல்லாமே புரிகிற மாதிரி ஒரு வீடியோ. ChatGPT, ஜெமினைன்னு ஒரு 1000 சாட்பாட்ஸ் ரிலீஸ் பண்ணாலும் உங்கள் லெசன்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு நினச்சேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட அன்பிற்குரிய கூகுள் நோட் புக் எல்லாம் தான் இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காரு. இது ஒரு புது ஃபீச்சர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். எஸ், உங்கள் லெசன்ஸோட நோட்ஸை நீங்கள் பிடிஎஃபாக கொடுத்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக கொடுத்தாலும் சரி, பிபிடியாக கொடுத்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இனிமேல் அது ஒரு யூடியூப் வீடியோ மாரி நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டே பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அதுக்கு வந்து இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தேன். அதில் படித்ததோட இந்த ஃபீச்சரை டிஸ்கவர் பண்ணி இப்படிலாம் பண்ணுமா ஏஐ அப்படின்ற ஒரு ஹைப் இருக்குல்ல, அதை விட்டு நான் இன்னும் கூட வெளியே வரலன்னு சொல்லாமே. அண்ட் இந்த வீடியோ ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னொரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கான். உங்கள் லெசன்ஸை நீங்கள் இப்போ ஒரு பாட்காஸ்ட்டாக மாற்றலாம், இங்கிலீஷில் இல்லை, தமிழில். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் என்னோட எக்ஸாமுக்கு நான் வந்து எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், இதே ஹைப்பை வச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஹவு நோட் புக் எல்லாம் மேக்ஸ் வீடியோஸ். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு வெறும் 10 செகண்டில் பார்த்துடலாம். ஸோ நோட் புக் எல்லாமில் உங்களோட மெட்டீரியலை வந்து ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுவீங்க. அதை படித்து பார்க்கும், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும், அப்புறம் விஷுவல்ஸ் ஆட் பண்ணும், சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணும், அப்புறம் ஃபைனலி இந்த ஆடியோ, இந்த நரேஷன் உங்களுக்கு சொல்லி தருதில்ல, அதை ஆட் பண்ணும். அண்ட் பூம், உங்களோட போரிங்கான லெசன் வந்து இப்போ ஒரு ரெடி மச் யூடியூப் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்லி உங்களுக்கு புரியலன்னா இப்போ லைவாகவே பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்சிஆர்டியோட சைட்டில் இருக்கோம். முதல்ல வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டோட ஃபிசிக்ஸில் இருக்க எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெசன் நினைக்கிறேன். ஸோ முதல்ல இதை டவுன்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நோட் புக் எலும்புக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் லெசன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோ ஓவர் வியூன்னு கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட் வீடியோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம கஸ்டமைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிவ் மீ அ லாங் வீடியோ கவரிங் ஆல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்போம். இதை இப்போ ஜென்ரேட் பண்ணுவோம். எதுக்கு இந்த இன்னொரு வீடியோனா, நம்ம நார்மலாக ஜென்ரேட் பண்ணால் வீடியோ ரொம்ப சின்னதாக வருது. இட்ஸ் ஒன்லி அபவுட் 6 to 7 minutes நான் பார்த்த வரைக்கும். ஸோ நம்ம லாங்காக கூட எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணி இப்படி ஏதாச்சும் சொன்னால் அது ஒரு 9-10 நிமிஷம் தாண்டுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது கஸ்டமைஸ் பண்ணாதது 7 minutes 23 seconds. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. Hello and welcome to The Explainer. Today we are diving deep into an invisible force that, believe it or not, pretty much runs our entire world. And second, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் லாங்காக கூட இன்னும் பாயிண்ட்ஸ் நல்லா கவர் பண்ணுன்னு சொன்னது 9 minutes 41 seconds. All right, let's talk about a force you deal with every single day, but you can't see, you can't touch, positive and negative. And after all those experiments, after all that head scratching, everything boiled down to this. It was this incredibly clever trick that let him systematically test. அதுவே வந்து கஸ்டமா ஸ்லைட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுவே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு வீடியோவாக நமக்கு கொடுக்குது. அண்ட் இதை வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், ரிவைண்ட் பண்ணிக்கலாம், ப்ளேபேக் ஸ்பீடு ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டுக்கலாம். How the force changed with different amounts of charge. Right? I think it's awesome, honestly. அண்ட் இதில் நீங்கள் 2 விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ கொடுத்தோம்ல, அது வந்து மேல் வாய்ஸில் இருந்துச்சு. செகண்டு நம்ம அதிகமாக கொடுக்க சொன்னது வந்து ஃபீமேல் வாய்ஸில் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல் இல்லை, லைக் மேல் வாய்ஸ் தான் வேணும், ஃபீமேல் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்றது. ஸ்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏஐயோட பெஸ்ட்டை இப்போ கொண்டு வந்திருக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? கமெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இந்த தமிழ் பாட்காஸ்ட்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அவுட்புட் லாங்குவேஜ்னு தெரியுதா? தமிழ் இருக்கா? தமிழை போட்டு சேவ் கொடுத்துடணும். ஸோ இப்போது நம்ம ஒரு ஆடியோ ஜென்ரேட் பண்ணலாம். கஸ்டமைஸில் வந்து நம்ம இங்கே மேக் இட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்து ஜென்ரேட். எதுக்கு நான் ஷார்ட்டாக கொடுக்குறேன்னா, வீடியோவில் வந்து டக்குன்னு இது ஜென்ரேட் ஆச்சுன்னா டக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆல் ரைட், நம்மளோட தமிழ் பாட்காஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துருவோமா? வணக்கம். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, சில சமயம் இந்த செயற்கை துணி ஸ்வெட்டர் கழட்டும் போது படபடன்ட்டு ஒரு சத்தம் கேட்கும். ஆமாமா. இல்லனா கார் கதவை தொடும்போது லேசா சுருக்குன்னு ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். அதுவும் உண்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. நிலையான மின்னூட்டங்கள், அதாவது ஸ்டாட்டிக் சார்ஜஸ். கரெக்ட். இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் பேச போறோம். I'm simply mind blownங்க. லைக் வாட் இஸ் திஸ்? லைக் இது தூய தமிழ்ல ஒரு மாதிரி ராஜா காலத்துல பேசுற மாதிரி பேசினாலும் அங்கே இங்கே, பட் வாவ், நான் இதை யூஸ் பண்ணல எக்ஸாமுக்கு படிக்க, பட்
இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஹவு அமேசிங் கேன் ஏஐ பீன்னு தான் எனக்கு தோணுது. ஆசம், சிம்பிளி ஆசம். இனிமேல் நீங்கள் காதில் TWSலாம் போட்டுக்கிட்டு வாக்கிங்லேயே படிக்கலாம். நான் ஏன் வீடியோவில் தமிழ் பேசுகிற மாதிரி ஆப்ஷன் இன்னும் காட்டலனா, ஏன்னா இன்னும் வரலை. கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை NoteGPT. அது என்ன NoteGPT? எனக்காக நோட்ஸ் எடுக்க போகுது. எஸ், இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் உட்காந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. பட் நம்ம பார்க்குற வீடியோலேருந்து ஒரு AI டூல் நமக்கு நோட்ஸை மட்டும் எடுத்து கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அண்ட் உங்களுக்காகவே இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் 7 நாளுக்கு ஃப்ரீயாக வாங்கி வச்சுருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இது என்ன செய்யுதுன்னு முதல்ல பார்ப்போம். ஸோ முதல்ல NoteGPTயில் லாகின் பண்ணிட்டு என்னோடய வீடியோ லிங்க்கே பேஸ்ட் பண்ணுவோமே. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த டைமில் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடியுது. வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சம்மரியும் கிடைக்குது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த AI சேட்டை கேட்கலாம். Did this guy explain discipline the right way? Of course I will. அப்புறம் ஃப்ளாஷ் கார்ட் ஜென்ரேஷன், இந்த நோஷன் அப்படின்ற ஆப்பில் வந்து நோட்ஸை ஷேர் பண்ணுறது, PPT, மைண்ட் மேப்பு, குவிஸ் ஜென்ரேஷன், எக்காச்சக்க ஃபீச்சர்ஸ் இந்த ஒரு வெப்சைட்டில் கிடைக்குது. இதுவே ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் ஐம் பிளானிங் டு யூஸ் இட் டூ. ஏன்னா சின்ஸ் நம்ம கிரியேட்டர் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியம்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஐ ஹேவ் டு ஸ்டில் டிஸ்கவர் இட். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாளைக்கு ப்ரீமியம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆகாஷ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா பூம், சைட்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் 7 நாளைக்கு ஃப்ரீ. பேங்க் அக்கௌண்ட்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுவும் நீங்கள் இன்புட் பண்ண வேணாம். 7 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவே எண்ட் ஆயிரும். 7 நாளைக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீமியம் வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வீடியோக்கு வருவோமா? ஸ்டில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், ChatGPTயா நோட்புக் எல்லாமா, நான் எதை தாண்டா யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், நோட்புக் எல்லாம் வந்து உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா டீப்பாக ஸ்கேன் பண்ணுது. நான் பார்த்த வரைக்கும் இது மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அவங்களுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் புக்ஸ்க்குலாம் இந்த போர்ஷன் செட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு மினிமம் ஒரு 10 புக்கு ரெஃபர் பண்ணி எடுத்திருப்பாங்களா. இந்த நோட்புக் எல்லாம்குள்ளே அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸோட PDFஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எதெல்லாம் மர்ஜ் பண்ணலாம், எதெல்லாம் எடுத்துக்கலாம் வேணாம், சம்மரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் படிக்க போகிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ChatGPT ஸ்டடி மோட் இஸ் தி பெஸ்ட் கைஸ். ஸோ நான் என்னோட எக்ஸாமுக்கு எப்படி இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, an image is worth 1000 words அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு இப்போ இமேஜ் எல்லாம் தாண்டி ஒரு வீடியோவே கிடைக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் எக்ஸாம் இருந்துச்சுன்னு சொன்னால, இந்த நோட்புக் எல்லாம்ல மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ணி சும்மா படிக்கலாம் அப்படின்னு போனேன். ஜென்ரேட் கொடுத்தேன், படித்தேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லாவும் பண்ணேன். பட் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தா உங்களுக்கு லெசனில் என்ன இருக்குன்னு தெரியுமே தவிர டாப் டு பாட்டம் எல்லா கொஷின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. இதோட சேர்த்து நம்ம ChatGPT யூஸ் பண்ண கற்றுக்கிட்டா தான் நம்மளால் மார்க்லாம் வாங்க முடியும். இதை நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படித்தாலும் சரி, டெய்லி படித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோம்பேறித்தனத்தை காலி பண்ணுறதுக்கும் இந்த லெசனோட ஒரு ஓவர்வியூ கிடைக்கிறதுக்கும் இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த மைண்ட் மேப்பை ஜென்ரேட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது ChatGPTக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் PDFஸ்லாம் அப்லோட் பண்ணி ஸ்டடி மோட் ஆன் பண்ணி எதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்காக படிக்கலாம், இல்லை டாபிக் பை டாப்பிக்காக படிக்கலாம், டிபெண்டிங் ஆன் யர் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நான் எப்படி படித்தேன்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இந்த 12 மார்க்கு, இந்த 16 மார்க்கெல்லாம் ப்ரீஃப் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அண்ட் நடுவில் அதுவே குவிஸ் எல்லாம் கேட்டுச்சு. இந்த நியூமானிக்ஸில் லைக் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லெட்டர்ஸு, ஈஸியாக ஒரு சென்டென்ஸு, இப்படிலாம் லைக் ரொம்பவே அழகாக கொடுத்துச்சு. ஈஸியாக இந்த சப் டாபிக்ஸ் எல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இந்த பிளானை மிச்ச பிளான்ஸ் மாதிரி அப்படியே லைட்டாக எடுத்துக்காம ஒரு வாட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு லெசன், ஏதாச்சும் ஒரு சாப்டர் எதாச்சும் அப்லோட் பண்ணிட்டு நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இது உண்மையாக உருட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா டூல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இனிமேல் என்ன படிக்கிறோம், அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு ChatGPT நோட்புக் எல்லாம் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெடி டீட்டெயில் வீடியோஸ்னு சொல்லாமே. ஸோ அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதோ இங்கேயும் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.